வணக்கம். மங்கையராய் பிறந்திடவே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என்று பாடினார் ஒரு ஆண் கவிஞர். அந்த மாதவத்தின் மகிமைகளை பற்றி நான் யோசிக்காத நாட்களே இல்லை. நான் மிகவும் ரசித்த எழுத்தாளர்களில் ஒருவரான விர்ஜீனியா வுல்ஃப் எழுதுகிறார், பெரும்பாலான வரலாற்றில் பெயரற்றவர்கள் எல்லாம் பெண்களே என்று. நான் பெண்ணாக பிறந்ததே என் மிக கொடிய துரதிருஷ்டம் என்று எழுதுகிறார் சில்வியா பிளாத். எலீஃப் ஷஃபக் எனும் எழுத்தாளர் எழுதுகிறார், பெண்களினுடைய வரலாற்றை எல்லாம் மென்மையானவை என்று புறக்கணிக்காதீர்கள். அவர்கள் தங்கள் வரலாற்றை பதிவு செய்ய பயன்படுத்துவது மை அல்ல, ரத்தம் என்று. இந்த விழாவினுடைய எனக்கான அகப்பொருள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றார்கள். என் உரை ஒரு சமர்ப்பணம். ஆனால் யாரோ ஒருவருக்கான சமர்ப்பணம் அன்று. உன்னால் முடியாது என்று இந்த உலகம் உறக்க சொன்ன பிறகும் நிறுத்தாமல் முயல்பவளுக்கான, உலகம் அளிக்கும் சிறிய இடங்களிலெல்லாம் அடங்க மறுப்பவளுக்கான, குரல் நடுங்குகின்ற பொழுதிலும் பேச துணிபவளுக்கான, பாடப்புத்தகங்களின் மெல்லிய ஓரங்களிலெல்லாம் மெதுவாக கவிதைகள் இருக்கும் சிறுமிகளுக்காக, என்றோ ஒரு நாள் என் குரலும் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று கனவு காண்பவளுக்கான, எனக்கான, உனக்கான, ஒவ்வொரு பெண்ணிற்குமான சமர்ப்பணம் இது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு கனிவற்ற சமூகத்தில் தான். கால்களில் சங்கிலி மாட்டிவிட்டு அதை சம்பிரதாயமாக்கும், குரல்களை மௌனங்களாக்கிவிட்டு அதை கலாச்சாரமாக்கும், துணிவான கனவுகளை எல்லாம் தூர தூக்கி எறிந்துவிட்டு அதை நன்னெறியாக்கும், அது கடந்தும் கனவு காண்பவர்களை அச்சுறுத்தும், அவமதிக்கும். ஒரு பெண் கல்வியே கற்கக்கூடாது என இருந்த காலகட்டத்தில் இந்தியாவின் முதல் பெண்ணாசிரியராகி கல்விக்கான போராட்டத்தையே தலைமை தாங்கினார் சாவித்ரிபாய் பூலே. ஒரு முஸ்லிம் பெண் கல்வி கற்கவே இயலாது என இருந்த காலகட்டத்தில் தான் மட்டும் கற்றதோடு நிறுத்தாமல் தன் இல்லத்தையே பள்ளியாக மாற்றி கல்விக்கான ஒளி தீபத்தை ஏற்றி வைத்தார் ஃபாத்திமா ஷேக். இயக்கம் நடத்த இயலாது என பலர் நிராகரித்த பொழுதிலும் பெரியாரின் வழியை தொடர்ந்து ஜாதி மத பேதங்களையெல்லாம் எதிர்த்து திராவிட இயக்கத்தை வெற்றிகரமாக வழி நடத்தினார் மணியம்மை. இவர்களால் முடியும் எனில் நம்மாலும் முடியும் தானே. ஆனால் 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 இதுவரை சாதித்தவர்கள் பற்றியும் இதுவரை நடந்த சாதனைகள் பற்றியும் பேசுவதை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு இனி வர காத்திருக்கும் நம் சாதனைகளுக்கெல்லாம் தடையாக அமைந்திருக்கும் ஆயிரங்களில் ஒன்றை பேச விழைகிறது என் மனம். 2023ஆம் ஆண்டின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஒரு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் முழு வேலைவாய்ப்பில் ஆண்களினுடைய பங்கீட்டு சதவிகிதம் 75, பெண்களுக்கோ இது வெறும் 40. இந்தியா டுடே நாளிதழில் வெளியிடப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி டெல்லியில் 88% பெண்கள் அரசு வாகனங்களில் மட்டும் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். சென்னையிலோ அது 50, பூனேவில் 56, மும்பையில் 60, பெங்களூருவில் 65. ஆனால் இதில் 10% பெண்களினால் மட்டுமே அதை வெளியே வந்து புகார் அளிக்க முடிந்துள்ளது. அதிலும் 2% பெண்களுக்கு கூட இன்று வரை நியாயம் கிடைத்து விடவில்லை. NCRB தேசிய குற்ற கணக்கியல் அலுவலகத்தின் ஒரு சமீபத்திய கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறாள். அதே NCRBயின் மற்றொரு கணக்கெடுப்பின்படி 70% பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறையெல்லாம் தங்கள் குடும்பத்தினராலேயே நிகழ்த்தப்படுகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இத்தனையும் எதிர்த்து போராடும் பெண்களினுடைய போராட்டமோ வெறுமனே ஆணாதிக்கத்தை எதிர்த்தது மட்டும் கிடையாது. சமவேலை செய்ததற்காக சமபாலிய ஊதியம் வேண்டி நிற்கிற பொழுது அவள் எதிர்ப்பது முதலாளித்துவத்தையும் தான். மாதவிடாய் காலகட்டங்களில் அடுப்பறைக்கு கூட அனுமதிக்கப்படாத பெண்கள் இன்னமும் எத்தனையோ கிராமங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். அவர்கள் அதையெல்லாம் எதிர்க்கிற பொழுது எதிர்ப்பது ஆணாதிக்கத்தை மட்டும் கிடையாது, மத அடிப்படைவாதத்தையும் தான். ஒரு தலித் பெண் தனக்கு கல்வி வேண்டி எழுந்து நிற்கிற பொழுது அவள் எதிர்ப்பது ஆணாதிக்கத்தை மட்டும் கிடையாது, ஜாதிய ஒடுக்குமுறையும் தான். ஒரு மாற்றுப்பாலின பெண், ஒரு திருநங்கை பெண் தன்னுடைய பாதுகாப்பிற்காக குரல் எழுப்புகிற பொழுது அவள் எதிர்ப்பது ஆணாதிக்கத்தை மட்டும் கிடையாது, நிறுவனப்படுத்தப்பட்ட பாகுபாடுகளையும் ஒடுக்குமுறையும் தான். இத்தனையும் எதிர்த்து போராடும் பெண்ணியத்திற்கான போராட்டமோ இன்று வரை நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்றால் நியாயம் எனும் கனவு காண்பவர்களுக்கு மௌனம் ஒருபோதும் தீர்வே கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய குரலை எப்பொழுதெல்லாம் உயர்த்துகிறாளோ அப்பொழுதெல்லாம் அச்சாணியாய் அமைந்திருக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் நடுக்கம் ஏற்படத்தான் செய்கிறது. இதனால் தான் கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளரான, பத்திரிகையாளரான, சிந்தனையாளரான கௌரி லங்கேஷ் தன் இல்லத்தின் முன்பே சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு பெண்ணினுடைய குரல் எப்பொழுதெல்லாம் உயர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிகாரம் அதை அடக்க நினைக்கிறது, அடக்க முடியாமல் போகிற போது அழிக்க நினைக்கிறது. 2017 கௌரி லங்கேஷுக்கு நடந்ததும் இதுவேதான். அவளுடைய ஆயுதம் துப்பாக்கி கிடையாது, அவளுடைய ஆயுதம் அவளுடைய பேனா, அவளுடைய ஆயுதம் அவளுடைய குரல். கடுமையான கேள்விகளை கேட்டாள், உண்மைகளை உரக்க வெளிப்படுத்தினாள். அவள் பேசிய உண்மைகள் எல்லாம் அவளுக்கான உண்மை மட்டும் கிடையாது, அவை நாட்டின் அடிப்படை நியாயத்திற்கான சத்தம். அதிகாரம் அவளை பேசாமல் இருக்க சொன்ன பொழுதெல்லாம் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் அவளுடைய இந்த அநியாயமான மரணம் மட்டும் இவர்களுடைய வெற்றி என்று ஆகிவிடாது. எனவே பெண்களே, கனவு காணுங்கள்,
போராடுங்கள். ஏனென்றால் அவளுடைய பேனா இன்று வரை எழுதி கொண்டே தான் இருக்கிறது. அவளுடைய குரல் உங்களிலும் என்னிலும் இன்று வரை எதிரொலித்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே பெண்களே, கனவு காணுங்கள், போராடுங்கள். ஏனென்றால் நம் கனவுகளிலும் போராட்டங்களிலும் நமக்கு முன் வாழ்ந்தவர்களின் வீழ்ந்தவர்களின் எழுதல் இருக்கிறது. நமக்கு பின் வரப்போகும் நம் தங்கைகளின் ஆசைகளின் கனவுகள் நிரம்பி இருக்கிறது. நமக்கு முன் வாழ்ந்தவர்களின் வீழ்ந்தவர்களின் எழுதல் இருக்கிறது என்ற வாக்குறுதி நம் கனவுகள். நம் தங்கைகளின் ஆசைகள் பழிக்கும் என்ற வாக்குறுதி நம் கனவுகள். எனவே பெண்களே, கனவு காணுங்கள், கேள்வி கேளுங்கள், கனிவில்லாமல் ஆதிக்கத்தை கலைத்தெறியுங்கள், கலக்கமே இல்லாமல் புன்னகை புரியுங்கள். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருலாம் அறியாமையில் இவளமெய்தி கலையின்றி கிடப்பதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமாம். உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோ என்ற முண்டாசு கவியின் எனக்கு மிகவும் பிடித்த வரிகளை கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.